இப்போ லைவ்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சுபிக்ஷாவ பிக் பாஸ் உள்ள கூப்பிட்டு ஒரு 9 கேஸ் கொடுத்துருக்காரு. அந்த 9 கேஸில் எந்த கேஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஹவுஸ்மேட் சேர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சுபிக்ஷாவை அந்த மீனவ சமுதாயத்துலேருந்து வந்திருக்காங்கங்கிறது கேஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒரு கேஸு சொசைட்டிக்கு. பட் அந்த கேஸ்க்கு யாருமே கை தூக்கல. திவ்யா மட்டும்தான் கை தூக்கியிருப்பாங்க. இப்படி ஒருத்தர் கொடுத்த ஒரு கேஸ்க்கும் அவங்க மட்டும்தான் கை தூக்குறாங்க. மற்றவங்க யாரும் தெரிவிக்கலை. பட் எல்லாருமா சேர்ந்து பாரூக் அமிர்தன் மேலே காஃபி டீ குடிக்கலைங்கிற மாதிரி ஒரு காஃபி டீ குடிக்க முடியல இவங்களால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த கேஸ்க்கு எல்லாருமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கை தூக்குறாங்க. ஸோ இப்போ அந்த கேஸ் தான் செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கு செகண்ட் ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அந்த கேஸ் இதுக்கு வருது. இவங்க பார்வதியும் கமர்தனும் யாரை வந்து லாயராக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்தை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிக் பாஸ் சொல்லுவார், சப்போஸ் பாரூக் அமிர்தனுக்கு யாருமே ஆதரவாக வரல அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களே வாதாடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாரு எந்திரிச்சு பயங்கரமாக குதிச்சு டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ பிக் பாஸ் சொல்லுவார், முதல்ல யாரும் வரலைன்னா மட்டும்தான் அவங்க கையில் தான் சாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிடுவார். உடனே ஓகே அப்படின்ட்டு பாரு என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் கையில் தான் சாய்ஸ் இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ மற்றவங்களாம் சொல்லுவாங்க உங்கள் கையில் இல்லை எங்கள் கையிலன்னு சொல்கிறாங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமா பாருவும் கமர்தனும் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு அமித்தை கூப்பிட்டுட்டு இன்னொரு கையில் வந்து விக்ரமை பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ உடனே எல்லோரும் சொல்லுவாங்க நீ உங்கள் 2 பேர்த்துக்கு சேர்த்து ஒரே லாயர் தான் அப்படின்னு. அப்போ உடனே பாரு இல்லை 2 பேர்த்துக்கு 2 லாயர் அப்படிம்பாங்க. அப்புறம் பிக் பாஸ் சொல்லுவார் 2 பேர்த்துக்கும் சேர்த்து ஒரே லாயர் தான் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அமித்தை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணி சபரியை பிடிக்க போகிறாங்க. சபரி தான் லாயராக வர போகிறாரு. ஜட்ஜஸ் யார் அப்படின்னா கானா வினோத் அண்ணாவும் இவங்களும் வியானாவும். அவங்க கானா வினோத் சூஸ் பண்ணியிருப்பாங்க, இவங்க வந்து வியானா சூஸ் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டே என்ன அப்படின்னா அமித் நிற்கிறாரு. பார்வதி வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லைன்னு சொல்கிறாங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதுதான் அவங்களோட மெயின் குற்றச்சாட்டாகவே இருக்குது. பாருக்கும் கமர்தனுக்கும் குற்ற உணர்ச்சி இல்லைன்னு சொல்கிறது தான் பார்வதிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ சுபிக்ஷா சொல்கிறாங்க ஆப்போசிட்டில் நின்றுட்டு அவங்க பண்ண தப்புக்கு நாங்கள் ஏன் டீ காஃபி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்கிறாங்க. திவ்யா சொல்கிறாங்க ஏன் முன்னாடி வச்சே இப்படி மைக்கு மறைச்சு பேசியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அடுத்த சாட்சி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பாரு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஒரு சக போட்டியாளர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து வியானா ஜட்ஜாக இருந்துட்டு அவங்க ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா இதே சக போட்டியாளர்னால தானே அவங்களோட முட்டையும் பாலும் பறி போயிருக்கு, அதனால தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா அங்கேருந்து பேசுகிறாங்க. அப்போ எல்லா கண்டஸ்டன்ஸும் கிளாப் பண்ணுறாங்க. இப்போ பாரு என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க எல்லோரும் கூட்டாக சேர்ந்து எங்களை ஒரு விஷயம் பண்ண வைக்கிறாங்க, அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் சாண்ட்ரா நின்றுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ தண்டனை பண்ணியுமே அந்த பொருட்கள் திருப்பி வரலைன்னா கொடுத்துருக்கிற தண்டனையே பத்தலைன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க. இந்த சாண்ட்ரா வந்து கேஸில் எழுதியிருப்பாங்க ப்ரோட்டீன், அதாவது எக்ஸ் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எழுதியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு சபரி கிண்டல் அடிப்பார், அடப்பாவி நீ பிரச்சனை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கேன்னு நினச்சா நீ ப்ரோட்டீன் இல்லாமல் தான் கஷ்டப்பட்டுருக்கியா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை இங்கே சொல்கிறாங்க எங்களுக்கு இன்னும் அதெல்லாம் திருப்பி கிடைக்கல, அப்போ இந்த பனிஷ்மெண்ட் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக சபரி வந்து க்ளோசிங் ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாருன்னா உங்களால் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதுக்கு வந்துட்டு நீங்கள் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே தப்பு தானே அப்படின்னு சொல்லி க்ளோசிங் ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. இவங்க கமர்தனுக்கும் பார்வதிக்கும் வந்து க்ளோஸ்அப் வைக்கிறாங்க. ஸோ இது சண்டை பயங்கரமாக வரும். ஆனால் இது வந்து 90% வந்து இது இவங்களுக்கு மக்களுக்கு ஃபேவராக தான் வந்து இந்த கேஸ் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டீ காஃபி இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியாது. அப்புறம் இன்னொருத்தவங்க அந்த சபரி வந்து இப்போவும் அந்த பாபா கெட்டப்லேயே தான் இருக்காங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க தலைவர் பிறந்தநாள் தெரியாதான்னு. சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. அதாவது டிசம்பர் மந்த் வரும்னு தெரியும், ஆனால் இன்றைக்கி அதுங்கிறது எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக்கே ஆகலை. ஸோ அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிச்சிடலாம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.